இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. கடந்த 10 வருஷமா ஓசூரை சுட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஊர்கள் எல்லாத்துலயும் பாருங்க, தொழில் வளர்ச்சி எவ்வளவு தூரம் ஆயிருக்குன்றது உங்களுக்கே தெரியும். நாட்டுல முதல் முறையா டிஃபென்ஸ் காரிடார் எடுத்துட்டு வந்தது, அதுல ஓசூர் ஒரு பாயிண்டா போட்டது பிரதமர் ஐயா முதல்ல 2019 நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். அதன் மூலமாக இன்னைக்கு அதுக்கப்புறம் தான் முதல்ல இங்க தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துட்டு போய் இன்னொரு டிஃபென்ஸ் காரிடார் கட்டின போது அந்த டிஃபென்ஸ் காரிடார் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்கு போச்சு. ஆனா தமிழ்நாட்டில் அந்த டிஃபென்ஸ் காரிடார் வந்த காரணத்தினால இன்னைக்கு டிஃபென்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி செய்து 20,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் நம்ம ஏற்றுமதியின் மூலமாக. அந்த 20,000 கோடியில பெரும் பங்கு கிருஷ்ணகிரி ஓசூர் மாவட்டத்திலிருந்து தான் வந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் ஏற்றுமதிக்கு இத்தனை உற்சாகத்தோட பண்றாங்கன்னா எப்படி வந்துச்சு? அந்த டிஃபென்ஸ் காரிடார் இங்க நம்ம எடுத்துட்டு வந்ததால வந்துச்சு. திரும்ப மோடி ஐயா ஏதோ மழை காலத்திலையும் குளிர் காலத்திலையும் வரக்கூடிய பறவை மாதிரி வந்துட்டு போறாரு, மைக்ரேட்டரி பேர்டு மாதிரி வந்துட்டு போறாருன்னு சிஎம் அவர்கள் சொல்றாங்க. மைக்ரேட்டரி பேர்டு வந்துச்சுன்ற வார்த்தையே தப்பு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யார் எங்க வேணாலும் போகலாங்கும் போது பிரதமர் ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்தா அது மைக்ரேட்டரி பேர்டுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம சிஎம் நிலைமை அந்த நிலைமையில் இருக்கிறார். தொழில் வளர்ச்சிக்கு அடிகோல் நாட்டி டிஃபென்ஸ் காரிடார் எடுத்து வந்தது பிரதமர் மோடி அவர்கள். அதை தவிர எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வந்ததும் பிரதமர் மோடி ஐயா மூலமா தான். இப்படியாக தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வரும்போது ஒவ்வொரு முறையும் கருப்பு கொடி காமிச்சு திரும்பி போ மோடின்னு சொல்ற அவங்க இங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொழில் எடுத்துட்டு வந்து நல்ல தொழில் நடக்கணும்னு வரும்போது அவங்க கலெக்ஷனுக்கு மாத்திரம் வந்துடுறாங்க. ஓசூர் மக்கள் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும். நீங்க யாரு தொழில் எடுத்துட்டு வந்தவர் வசூல் பண்றதுல, நீங்க எடுத்துட்டு வராத தொழிலுக்கு நீங்க எதுக்கு வசூல் பண்ண வரீங்கன்னு கேட்கணும். தமிழ்நாட்டில் சாராயத்தினால ஒவ்வொரு குடிப்பழக்கத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த குடிப்பழக்கத்துல நம்ம ஆட்கள் அடிமையாகாம அவங்களுக்கு நல்ல விதமா வேலை வாய்ப்பு கொடுத்து நல்ல குடும்பத்தை காப்பா